6 வயது சிறுவன் விஜய் தன் 4 வயது தங்கையை அழைத்துக் கொண்டு கடைத்தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான். ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மையை பார்த்த தங்கை, "அண்ணா, அந்த பொம்மை வேண்டும்" என்றாள். விஜய் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு கடையின் முதலாளியை பார்த்து, "அந்த பொம்மை என்ன விலை?" என்று கேட்டான். அந்த கடையின் முதலாளி, "உன்னிடம் எவ்வளவு உள்ளதென்று" கேட்டார். அதற்கு விஜய் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை எடுத்துக் காட்டி, "இது போதுமா?" என்று கவலையுடன் கேட்டான். அந்த கடைக்காரர் விஜயின் கவலையான முகத்தை பார்த்துக் கொண்டே, "எனக்கு 4 சிப்பிகள் போதும்" என்று மீதியை கொடுத்தார். மீதி சிப்பிகளை வாங்கிக் கொண்ட விஜய் தன் தங்கையின் கையை பிடித்துக் கொண்டு பொம்மையுடன் மகிழ்ச்சியாக சென்றான். இதை பார்த்த கடையின் வேலையாள், "விலையுயர்ந்த பொம்மையை ஏன் இப்படி கொடுத்தீர்கள்?" என்று கேட்டான். அதற்கு அந்த முதலாளி, "பணம் என்றால் என்ன?" என்று தெரியாத சிறுவனிடம், "பணம் தந்தால்தான் பொம்மை தருவேன்" என்றால் அவன் மனதில் பணம்தான் உயர்ந்தது என்ற எண்ணம் வந்துவிடும். அதை நான் மாற்றிவிட்டேன். அவன் பெரியவனாக வளர்ந்த பிறகு இந்த நினைவுகளால் நல்லவர்கள் நம்மை சுற்றியிருக்கின்றனர் என்ற நம்பிக்கையில் அவனும் நல்லவனாக அன்பை பகிர்வான். "சிறுவனாக இருக்கும்போது நானும் ஒரு நல்லவரை சந்தித்தேன்" என்றார்.